ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி காலையில் நம்ம ஏரியாவில் பெஞ்ச மழையில் பாலாத்தில் வெள்ளம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கோயில் வழியாக வரக்கூடிய காட்டாற்று வெள்ளத்தை பார்க்கலான்னு தான் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்த டைமில் பாலத்துக்கு கீழே தான் தண்ணி போயிட்டுருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதிகமாகி பாலத்துக்கு மேலே வருது பாருங்கள். தரப்பாலத்தை தாண்டி தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி தரப்பாலம் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. இப்போ தரப்பாலத்துக்கு தாண்டி வலிச்சிட்ருக்கு தண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியோட ஸ்பீடு அதிகமாகிடுச்சு. தண்ணியோட அளவும் அதிகமாகிடுச்சு. தரப்பாலத்தை மட்டுமே கவர் பண்ணி வந்துட்டு தண்ணி இப்போ கோயில் வளாகத்தை ஃபுல்லாகவே சூழ்ந்துருச்சு. அமராவதி திருமூர்த்தி மலை சைடில் பெய்கிற தண்ணி தான் இந்த வழியாக வரக்கூடியது. இன்றைக்கி காலையில் அந்த ஏரியாலாம் சரியான மழை போட்டுருக்குது. இப்போ நம்ம ஏரியாவில் நல்லா மழை பெஞ்சுது. இதில் அங்கேருந்து வரக்கூடிய ஆறுங்கனால அந்த சைடில் நல்லா மழை இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், கோயில் வளாகம் ஃபுல்லாகவே தண்ணி சூழ்ந்துருச்சு. தரப்பாலம் ஃபுல்லாகவே மூழ்கிருச்சு. கோயில் வளாகம் ஃபுல்லாகவே தண்ணி சூழ்ந்துருச்சு. முன்னெச்சரிக்கையாகவே கோயிலுக்குள்ளே இருந்த பக்தர்களும் கோயில் ஊழியர்களும் வெளியில் வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், ஆறு நிறைஞ்சு முன்னாடி இருக்கக்கூடிய தென்னை மரமெல்லாம் பாதி மூழ்கிருச்சு. அந்தளவுக்கு தண்ணி போயிட்டுருக்குது. இங்கே கீழே ஸ்டெப்ஸு இறங்குற இடத்துல ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. நல்லா ஸ்பீடாக தண்ணி போயிட்டுருக்கோம். செங்கலரில் போயிட்டு பாருங்கள் தண்ணி. ஆற்றுல தண்ணி கொஞ்சம் வடிகிற வரைக்கும் கோயிலுக்கு யாரும் வர வேண்டாம்னு சொல்லி கோயில் நிர்வாகம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. 2 ஸ்டெப்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஃபுல்லாகவே தண்ணியில் கவர் ஆகிருக்கு. நீங்களும் இந்த தண்ணி பார்க்கணும் வந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கள். நம்மளுடைய சேஃப்டி முக்கியம்.